கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க உங்க அப்பாவிடம் பேசினது கேட்டது எனக்கு. இந்த வீட்டு பெண் இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் உங்க முகத்திலோ ஐயா முகத்திலோ எந்தவித கவலையுமே இல்லையே. உங்களால எப்படி ருசிச்சு சாப்பிட முடியுது? பொண்ணு தாயை கேட்டு முடிப்பதற்குள் ஆவேசமாக சாப்பாட்டிலிருந்து கையை உதறிக்கொண்டு எழுந்தான். எவ்வளோ திமிரு இருந்தா நீ எனக்கு புத்தி சொல்வ? நீ இந்த வீட்டு வேலைக்காரின்னு மறந்து போச்சா? உன் எல்லை எதுவோ அங்கே நில்லு. அதை தாண்டி வரணும்னு நினைச்சா அப்புறம் இந்த வீட்டுல உனக்கு வேலை இருக்காது. ரௌத்ரமாக கத்திவிட்டு செல்ல வேலைக்காரியின் இதழ்களில் அலட்சிய புன்னகை தொக்கி நின்றது. நீ என்னடா எனக்கு வேலை கொடுப்பது? இந்த வீட்டில் பிறந்த பெண்ணையே துரத்தி அடிச்ச புண்ணியவானுங்க. அப்படிப்பட்ட ஈரமில்லாத இதயங்கள் இருக்கிற உங்களிடம் வேலை செய்வதை விட இந்த இடத்தை விட்டு போவதுதான் எனக்கு நல்லது. பெருசா வந்துட்டான் என்ன அதட்ட. வாய்விட்டே சொல்லிவிட்டு பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். எரிச்சலுடன் முணுமுணுத்துக் கொண்டே தந்தையின் அறைக்குள் நுழைந்தவன் அவரோ எதையோ யோசித்தபடி அமர்ந்திருக்க அவரின் எதிரில் அமர்ந்தான். என்னப்பா யோசிக்கிறீங்க? ஹனிஷா எங்கே போயிருப்பாள் என்றா.